பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ கம்ப்யூட்டர் 2 டிவிஷனாக இந்த பிரிச்சிருக்கிறோம். இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டரை ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி 2 டிவிஷனாக பிரிச்சிருக்கிறோம். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டரோட கீபோர்டு, மவுஸு, மானிட்டரு, ப்ராசஸர், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் ஹார்ட்வேர்னு சொல்லிடலாம். சாஃப்ட்வேருங்கிறது செட் ஆஃப் ப்ரோக்ராம், இப்போ பேரோல், வேர்டு, விண்டோஸ், யூனிக்ஸ் இதெல்லாம். இப்போ இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்கிறதா இருந்தால் நம்ம ஹியூமன் பாடி, இப்போ ஹியூமன் பாடியில் இருக்கிற பார்ட்ஸுங்கெல்லாம், அதாவது ஹேண்டு, வெயின், ஹெட்டு, பிளட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹார்ட்வேர்னு சொல்லிடலாம். அந்த ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பர்த்தாப்பவே லோடாகி ஒரு சாஃப்ட்வேர் வருது. தட் இஸ் அந்த விஷன், அதுக்கப்புறம் அந்த ஹியரிங், தென் அந்த டச் கேப்பபிலிட்டி, இந்த மாதிரி ஹார்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, தென் வெயின் கனெக்ஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, லிவர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறையா ஹியூமன் பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுங்களையும் கோஆர்டினேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வந்து இப்படி தான் இந்த செகண்டுக்கு இப்படி, அதாவது இவ்வளோ டைமில் இவ்வளோ ஹார்ட் பீட்ஸ் இருக்கணும், இப்படி பிளட் சர்க்குலேஷன் போகணும், இந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே பர்த்தப்பவே லோடாகி வருது. அதுதான் அந்த ஹியூமன் பார்ட்ஸுங்களை கோஆர்டினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் நாம் ஸ்விம்மிங், டிரைவிங், ட்ராயிங் அதுன்னு சொல்லி நிறையா ஃபீச்சர்ஸை கற்றுக்குறோம். நிறையா அதெல்லாம் அதுவும் வந்து ஒரு வகையான சாஃப்ட்வேர் தான். ட்ராயிங்கு, ஸ்விம்மிங், டிரைவிங் எல்லாமே ஒரு வகையான சாஃப்ட்வேர் தான். இப்போ அதாவது ஹியூமன் பாடியில் இருக்கிற பார்ட்ஸுங்கெல்லாம் ஹார்ட்வேரு, அதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிற பர்த்தப்பவே லோடாகி வர இதுவும் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அது ஹியூமன் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் அந்த ஹியூமன் சிஸ்டம் சரியாக ஃபங்க்ஷன் ஆன பின்னாடி நாமளாக லேர்ன் பண்ணிக்கிறோம் ட்ராயிங்கு, ஸ்விம்மிங், டிரைவிங். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்கிறோம். ஸோ அதை நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அப்போ ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் பார்ட்டு, சாஃப்ட்வேருங்கிறது அந்த ஃபிசிக்கல் பார்ட்டை கோஆர்டினேட் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு சில வேலைகளை வாங்கிக்கிறது. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கும் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுற கம்ப்யூட்டரோட பார்ட்ஸுங்க அது இதெல்லாம் ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். அந்த ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கிட்ட இருந்து ஒரு சில வேலைகளை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்காகவும் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அந்த சாஃப்ட்வேரை ஃபர்தராக 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட பார்ட்ஸுங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, எல்லா கம்ப்யூட்டர் பார்ட்டுகள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம கீபோர்ட்லேருந்து எதாவது டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குண்டான அதோட சிக்னல் வந்து மெயின் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகும் போது அதில் எது வந்து ஃப்ரீயாக இருக்கிற மெமரி, எது ஆக்குபைடு மெமரியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணுறது. அப்புறம் பிரிண்டருக்கு சிக்னல் அனுப்புகிற பிரிண்டர் ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு அனுப்பும்போது ஹார்ட் டிஸ்க்கு, மானிட்டரு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். அப்புறம் டிரான்ஸ்லேட்டரும் ஒரு வகையான சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது அதாவது நமக்கு புரிகிற ஈஸியாக இருக்கிற கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் எழுதுகிற ப்ரோக்ராமை மிஷின் புரிஞ்சிக்கிற மிஷின் லாங்குவேஜுக்கு மாற்றுற சாஃப்ட்வேருங்களை டிரான்ஸ்லேட்டர்னு சொல்கிறோம். ஏன்னா டிரான்ஸ்லேட்டரும் கம்ப்யூட்டருக்கு தான் ஹெல்ப் பண்ணுறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா சிஸ்டம் சாஃப்ட்வேரில் தான் கொண்டு வரோம். அதனால் சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது கண்ட்ரோல் த கம்ப்யூட்டர். அப்புறம் கம்ப்யூட்டரோட பார்ட்ஸுங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதும் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ஈஸியாக புரிஞ்சிக்கிற ஹை லெவல் லாங்குவேஜ், தட் இஸ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜுங்களில் இருந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சிக்கிற மிஷின் லாங்குவேஜுக்கு மாற்றி கொடுக்குற டிரான்ஸ்லேட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது யூசரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எழுதின ப்ரோக்ராம்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ அக்கௌண்டிங்காக பயன்படுத்துகிற டேலி, அப்புறம் வேர்டு ப்ராசஸிங்க்கு பயன்படுத்துகிற வேர்டு, ஃபோட்டோ எடிட்டிங்க்கு பயன்படுத்துகிற ஃபோட்டோஷாப்பு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லிடுறோம். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேராக அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ விண்டோஸ் அப்படிங்கிறது சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு, அந்த பார்ட்ஸுங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு பயன்படுறதுனால விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ எக்ஸல் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து அந்த இதில் ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அதனால் ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணால் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அது ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணால் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஆனால் ஒரு ஹார்ட்வேர் பர்ஃபெக்டாக ரன் ஆகணும்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் அந்த ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை அந்த கம்ப்யூட்டரில் ரன் பண்ண முடியும். கம்ப்யூட்டரு, ப்ராசஸர், போர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, மானிட்டர், இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரு, அதில் நாம் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்டோ அல்லது என்ன வேணுமோ அந்த சாஃப்ட்வேருங்கெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேரையும் ஃபர்தராக 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்னொன்று டிரான்ஸ்லேட்டர்.
ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது லாஜிக்கல் கனெக்ஷன், கம்ப்யூட்டரோட பார்ட்டுங்களுக்கு எல்லாத்துக்கும் லாஜிக்கல் கனெக்ஷனை கொடுக்கறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அது என்ன லாஜிக்கல் கனெக்ஷன்? அதாவது பிசிக்கல் கனெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு கீபோர்டோ அல்லது மானிட்டரோ உள்ளே இருக்கிற இன்டர்னல் சர்க்யூட்டோ இதெல்லாம் நாம் எடுத்து ஃபிட் பண்ணுவோம். இப்போ ஒரு மானிட்டர் கேபிளை ஒரு டெஸ்க்டாப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், அல்லது ஒரு கேமரா வெப் கேமராவோட இதை வந்து யூஎஸ்பி போர்ட்டில் இன்சர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே பிசிக்கல் கனெக்ஷன். அதுக்கு லாஜிக்கல் கனெக்ஷன், தட் இஸ் அதோட சிக்னல் மூலமாக லாஜிக்கல் கனெக்ஷனை கொடுக்கறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹியூமனோட ஒரு ஹேண்ட் வந்து கட்டாயி கீழே கிடக்குது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா அதை எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணால் அது பிசிக்கல் கனெக்ஷன், அதுலேயே அது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் அதை ஆப்ரேட் பண்ணி அதில் அதாவது பிளட் சர்க்குலேஷனையும் வெயின் கனெக்ஷனையும் ப்ராப்பர் பண்ண பின்னாடி தான் அந்த கை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் அந்த வெயின் கனெக்ஷனை கொடுக்கறது தான் ஹியூமன் ஹேண்டுக்கு எப்படி வெயின் கனெக்ஷன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி இந்த பார்ட்டுங்கள்லாம் லாஜிக்கல் கனெக்ஷனை கொடுக்கணும். அதனால் லாஜிக்கல் கனெக்ஷனை கொடுக்கறது எல்லா பார்ட்டு, கம்ப்யூட்டரோட எல்லா பார்ட்டுக்கும் லாஜிக்கல் கனெக்ஷனை கொடுக்கறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இப்போ ரிசோர்ஸ் மேனேஜராக பயன்படுது. ரிசோர்ஸஸ்னால் ஹார்ட் டிஸ்க்கு, மெயின் மெமரி, கிராஃபிக்ஸ் கார்டு, இந்த மாதிரி உள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுது. அதாவது இது ஒர்க் பண்ணுறப்ப அதுக்கு டேட்டாவை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது அவைலபிலிட்டியாக வச்சுருக்கிறது, இதை அப்போ தான் அனுப்ப சொல்கிறது, இந்த மாதிரி அந்த கோஆர்டினேஷன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் ரிசோர்ஸ் மேனேஜர் பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை டைரெக்டாக ஹார்ட்வேர் புரிஞ்சிக்காது. அதனால் அந்த ஹார்ட்வேருக்கு ஏற்றாப்படி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை மாற்றி கொண்டு போய் கொடுக்கறதும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அதனால் இது ஒரு லேயர் மாதிரி. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேருக்கும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் நடுவில் ஒரு லேயர் மாதிரி ஆக்டிவேட் பண்ணுது. அடுத்தது டிரான்ஸ்லேட்டர் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். டிரான்ஸ்லேட்டரில் 3 டைப்ஸ் இருக்குது: அசம்பிளரு, இன்டர்பிரட்டர், கம்பைலர்னு சொல்லி. அசம்பிளர் அப்படிங்கிறது ஹியூமன் ஈஸியாக புரிஞ்சிக்கிற அசம்பிளி லாங்குவேஜில் இருந்து மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றுறது தான். ஏன்னா கம்ப்யூட்டர் மெஷின் லாங்குவேஜ் தான் புரிஞ்சிக்கும். அதனால் அசம்பிளி லாங்குவேஜில் எழுதின ஒரு ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றுற சாஃப்ட்வேர் பேர் அசம்பிளர். அதே மாதிரி ஹியூமன் ஈஸியாக புரிஞ்சிக்கிற ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதின ஒரு ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜுக்கு லைன் பை லைனாக மாற்றுற டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர் பேர் இன்டர்பிரட்டர். லைன் பை லைனாக அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து ஒரு லைனை ரீடு பண்ணோம், உடனே மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றும். இந்த மாதிரி இந்த இன்டர்பிரட்டர் சாஃப்ட்வேர் ஒவ்வொரு லைனாக ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து ரீடு பண்ணி இன்டர்பிரட்டருக்கு மாற்றுறப்ப இதோட டிரான்ஸ்லேஷன் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் லோ மெமரி இருந்தால் போதும். ஏன்னா குறைவான மெமரியிலேயே ஒரு லைனை ரீடு பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு மெஷின் லாங்குவேஜாக மாற்றி இன்னொரு லைனை ரீடு பண்ணி மெயின் மெமரியில் வச்சு மெஷின் லாங்குவேஜாக மாற்றுறதுனால இதுக்கு வந்து அது போதும். லோ மெமரி இருந்தால் போதும் இன்டர்பிரட்டருக்கு. ஆனால் டிரான்ஸ்லேஷன் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்பைலருங்கிறதும் அதே தான், ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றுறதுக்கு தான். இன்டர்பிரட்டரும் கம்பைலரும் ரெண்டுமே ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றுறது தான். கம்பைலரு ஹோல் ப்ரோக்ராமையும் டிரான்ஸ்லேட் பண்ணும். அப்போ ஹோல் ப்ரோக்ராமையும் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு நிறையா மெமரி தேவை. அப்போ அதிக மெமரி கேப்பபிலிட்டி இருக்கிற கம்ப்யூட்டருக்கு கம்பைலரையும் டிரான்ஸ்லேஷன் ஸ்பீடாக இருக்கும். டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்பீடாக இருக்கும். குறைவான மெமரி இருக்கிற கம்ப்யூட்டருக்கு இன்டர்பிரட்டரையும் டிரான்ஸ்லேஷன் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றுறதுக்கு 2 வகையான டிரான்ஸ்லேட்டர், ஒன்று இன்டர்பிரட்டர், இன்னொன்று கம்பைலர். ஆனால் அசம்பிளி லாங்குவேஜ்லேருந்து மெஷின் லாங்குவேஜ் மாற்றுறதுக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான், அது அசம்பிளர். இப்போ அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிரான்ஸ்லேட்டர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே 2 டைப் இருக்குது: சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு யூசர் மட்டும் ஆப்ரேட் பண்ணுற கம்ப்யூட்டரை ரன் பண்ண வைக்கிற சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ ஒரு கீபோர்டு, மவுஸு, மானிட்ரு, சிபியு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் லாஜிக்கல் கனெக்ஷன் கொடுத்து இதில் இருக்கிற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை ஹார்ட்வேருக்கு புரிஞ்சிக்கிறது வேலையை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்காக எழுதின சாஃப்ட்வேர் தான் நம்ம சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து இது என்ன பண்ணும், கண்ட்ரோல் ஒன் கம்ப்யூட்டர் தான், சிபியு, மெமரி, ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி. அப்புறம் டேட்டாவை இதுலேருந்து இந்த கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு தனியாக இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் கம்ப்யூட்டர் தனித்தனியாக இன்னொரு கம்ப்யூட்டர் கொண்டு போகணுன்னா த்ரூ ரிமூவபிள் ஸ்டோரேஜ் மீடியா வழியாக தான், பென்ட்ரைவ் வழியாவோ டிவிடி வழியாவோ எது வழியாக தான் காப்பி பண்ணி ஆகணும். அப்புறம் இது ஒன்றுக்கு இண்டிவிஜுவல் பிரிண்டர் வேணும், இண்டிவிஜுவல் இன்டர்நெட் வேணும். அதாவது ஒரு 5 கம்ப்யூட்டர் தனித்தனியாக ஸ்டாண்ட் அலோனாக இருக்குது அப்படின்னா 5க்கும் தனித்தனியாக சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு வச்சுருப்போம். 5 கம்ப்யூட்டரும் தனியாக தான் இருக்குது. அதுக்கு எதுக்கும் 5 கம்ப்யூட்டருக்கு எந்த கனெக்ஷன் இருக்காது, தனித்தனியாக ஆப்ரேட் ஆகாது. அதுக்கு தான் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பட் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா த்ரூ ரிமூவபிள் ஸ்டோரேஜ் மீடியா வழியாக தான் பண்ணணும். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு பிரிண்டரு, ஒரு டெலிஃபோன் லைனு அல்லது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு மோடம் இதெல்லாம் வாங்கணும். ஸோ அது காஸ்ட்லி. இப்போ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா நிறையா கம்ப்யூட்டரு இருக்கலாம்.
ஒரே இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரே பிரிண்டர். இது என்ன பண்ணுன்னா இது எல்லாத்தையும் நெட்வொர்க் வழியாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் லேன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நெட்வொர்க்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நெட்வொர்க்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் லோட் பண்ணியிருக்கோம். அது மூலமாக பண்ணுறப்ப ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிறத இன்னொரு கம்ப்யூட்டரில் ஈஸியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வித்தவுட் அதாவது ஸ்டோரேஜ் மீடியா, எந்த ரிமூவல் ஸ்டோரேஜ் மீடியாவும் இல்லாமல் அப்படியே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனை ஷேர் பண்ணிக்க முடியும், இன்டர்நெட்டை ஷேர் பண்ணிக்கலாம். பிரிண்டர் ஒரே பிரிண்டரில் இருந்துக்கிட்டு எல்லா கம்ப்யூட்டரில் இருந்தும் பிரிண்ட் கொடுத்து நம்ம ஒரே பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். எந்த கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் கமாண்ட் கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ், அதாவது பெர்சனல் கம்ப்யூட்டர் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று. இதுதான் ஃபர்ஸ்ட் பில் கேட்ஸ் வந்து ஐபிஎம் கம்பெனிக்காக எழுதின, அதாவது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐபிஎம் கம்பெனிக்காக பில் கேட்ஸ் வந்து அங்கே ஒர்க்கராக இருந்தப்போ பெர்சனல் கம்ப்யூட்டர் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லி முத டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், அதாவது மைக்ரோ ப்ராசஸருக்குன்னு எழுதின ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிசி தாஸ். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் தனியாக ஸ்டார்ட் பண்ண பின்னாடி பில் கேட்ஸ் வந்து அதையே மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எம்எஸ் தாஸ்னு இருந்தது. அப்புறம் ஐபிஎம் வந்து ஐபிஎம் ஓஎஸ் பார் 2ன்னு சொல்லி ஒரு ஓஎஸ், அது கிராஃபிக்கல் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக அதை தயார் பண்ணாங்க. அப்புறம் தான் மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் 95 இயர் 95ல் 95னும் அப்புறம் 98, 2000ல் மில்லேனியம் எடிஷன், 2003ல் எக்ஸ்பி, 2007ல் வந்து விஸ்டா, அதுக்கப்புறம் 7.0, இப்போ 8.0 வரைக்கும் வந்திருக்குது. அதான் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்டோட விண்டோஸே என்டி 2000, 2003, 2008 அப்படின்னு ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அது இல்லாமல் லினக்ஸு, யூனிக்ஸு, செனிக்ஸு, நாவல் நெட்வேர் இதெல்லாம் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் ஒரு மெஷினில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு டைமில் ஒர்க் ஆகும். ஒரு கம்ப்யூட்டரில் ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஒரு டைமில் ஒர்க் ஆகும். டூயல் பூட்டிங்கில் கூட நாம் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் எக்ஸ்பியும் போட்டிருக்கிறோம், விண்டோஸ் 8ம் போட்டிருக்கிறோம்னா விண்டோஸ் எக்ஸ்பியா 8ஆன்னு ஒரு மெனு வரும் ஃபஸ்ட்டுவே. அந்த மெனுவை செலக்ட் பண்ணால் விண்டோஸ் எக்ஸ்பி லோட் ஆகும். இல்லை ஒருவேளை விண்டோஸ் 8 செலக்ட் பண்ணி தான் விண்டோஸ் 8 லோட் ஆகும். ஸோ அதனால் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு ஓஎஸ் தான் லோட் ஆகுது. ஒரே டைமில் டபுள் ஓஎஸ் வந்து எந்த ஒரு இதுலேயும் லோட் ஆகாது. ஆனால் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அந்த ஹார்ட்வேரை ஒரு மாதிரி, அதாவது லாஜிக்கல் கனெக்ஷன் கொடுக்கறது, அதை ரெசோர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஒவ்வொரு ஓஎஸும் இன்னொரு ஓஎஸ்லேருந்து டிஃபர் ஆகும். அதனால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இப்போ ஒரு விண்டோஸ் எக்ஸ்பியும் போட்டிருக்கிறோம், விண்டோஸ் 8ம் போட்டோம்னா விண்டோஸ் எக்ஸ்பி, அல்லது லினக்ஸும் போட்டிருக்கிறோம், விண்டோஸும் போட்டிருக்கிறோம். லினக்ஸ் அந்த ஹார்ட்வேரை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுது, விண்டோஸ் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணும். இது ஒர்க் ஆகும்போது அது ஒர்க் ஆகாது, அது ஒர்க் ஆகிறப்ப இது ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அது என்ன ஆகுனா அது வந்து நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா அந்த ஹார்ட்வேர் வந்து ஃபெயிலியர் ஆயிரும், இல்லை ஹார்ட்வேரோட லைஃப் வந்து குறைஞ்சிரும். அதனால் ஒரு மிஷினுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடுறது தான் கரெக்டாக, அதுவும் அந்த ஹார்ட்வேருக்கு சூட்டபுளாக போடணும். ஏன்னா யூஸ்வலாகவே வந்து இப்போ விண்டோஸ் 95னா பென்டிஎம் 1க்கு வந்தது, பென்டிஎம் 2க்கு விண்டோஸ் 98, பென்டிஎம் வந்து 3க்கு மில்லேனியம் எடிஷன், அப்புறம் பென்டிஎம் 4க்கு எக்ஸ்பி, அதுக்கப்புறம் வந்து டூயல் கோர் 2, அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற i3, i5, i7 இந்த மாதிரி இதுக்கேற்றாப்படி விஸ்டா 7.0, 8.0ன்னு வந்திருக்கு. அதனால் அந்தந்த ப்ராசஸர் அது இதுக்கு ஏற்றாப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டமை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் அந்த ஹார்ட்வேரோட லைஃப் வந்து இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸை பற்றி நம்ம பார்க்குறோம். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் 2 டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க, லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லி. ஏன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் கம்ப்யூட்டர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதை கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்க முடியும். அதனால் இது லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லி 2 டைப்பாக பிரிக்கிறாங்க கம்ப்யூட்டர் லாங்குவேஜை. ஸோ அதில் லோ லெவல் லாங்குவேஜுங்கிறது க்ளோசர் டு கம்ப்யூட்டர், ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது க்ளோசர் டு ப்ரோக்ராமர். அதாவது லோ லெவல் லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் ஈஸியாக புரிஞ்சிக்கும், நாம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹை லெவல் லாங்குவேஜை நாம் சுலபமாக கற்றுக்கலாம், ஆனால் கம்ப்யூட்டர் வந்து கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சிக்கும். அதனால தான் ப்ரோக்ராமருக்கு க்ளோஸ்டு ஹை லெவல், இது கம்ப்யூட்டர் க்ளோஸ்டு. இப்போ லோ லெவல் லாங்குவேஜை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. மெஷின் லாங்குவேஜ் ஒன்று, அசம்பிளி லாங்குவேஜ் ஒன்று. மெஷின் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜ் ஆர் 1GL அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்பிளி லாங்குவேஜ் செகண்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜ் ஆர் 2GLன்னு சொல்லுவோம். அடுத்தது ஹை லெவல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 3GL, 4GLன்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜ், ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜ்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த லோ லெவல் லாங்குவேஜ்னா என்ன, ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்னன்னு இப்போ பார்ப்போம். லோ லெவல் லாங்குவேஜில் 2 லாங்குவேஜ் இருக்குது, ஒன்று மெஷின் லாங்குவேஜ், இன்னொன்று அசம்பிளி லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ் ஒன்று, அசம்பிளி லாங்குவேஜ் ஒன்று. எந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக இருந்தாலும் அதுக்கு சிம்பிள் இருக்கும், ஜஸ்ட் லைக் ஹியூமன் லாங்குவேஜ் மாதிரி தான். இப்போ தமிழ் அப்படின்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் எல்லாம் இருக்கிற மாதிரி, இங்கிலீஷுக்கு A to Z இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதுக்கும் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸுக்கும் சிம்பிள்ஸ் இருக்கும்.
மெஷின் லாங்குவேஜுக்கு பைனரி சிம்பிள்ஸ், அதாவது 0 or 1 பைனரியில் தான் இருக்கும் மெஷின் லாங்குவேஜ். இதுதான் மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ், மதர் லாங்குவேஜும் கூட. அசம்பிளி லாங்குவேஜ்னா நிமானிக் ஆர் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். அடிஷன்னா ஆடு, சப்ட்ராக்ஷன்னா சப்பு, ஜம்ப்னா ஜேஎம்பி, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மெஷின் டிபெண்டன்ட் லோ லெவல் லாங்குவேஜ் ரெண்டுமே, மெஷின் லாங்குவேஜ் அசம்பிளி லாங்குவேஜ் ரெண்டு டைப் லோ லெவலில் இருந்தாலுமே ரெண்டுமே மெஷின் டிபெண்டன்ட். அதாவது ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஒன் மெஷின். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 8085 ப்ராசர் இருக்குது, Z80 ப்ராசர் இருக்குது. ரெண்டு வகையான கம்ப்யூட்டர், 8085 ப்ராசர் பயன்படுத்தின கம்ப்யூட்டர், Z80 பயன்படுத்தின கம்ப்யூட்டர். இப்போ 8085க்குன்னு தனியாக ஒரு லாங்குவேஜ் இருக்கும், தட் இஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் எழுதுகிற ப்ரோக்ராமை அந்த 8085 மெஷினில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். Z80யில் போட்டால் ஒர்க் ஆகாது. அப்போ Z80க்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட், தட் இஸ் ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அதுக்கு தனியாக ப்ரோக்ராம் எழுதணும். இதை தான் நாம் மெஷின் டிபெண்டன்ட் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு மெஷினுக்கு ஒரு லாங்குவேஜ். அப்ளிகேஷன் இண்டிபெண்டன்ட்னா இப்போ 8085 கம்ப்யூட்டருக்கு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் செட், தட் இஸ் 8085க்கு இருக்கிற கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ், அதுதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பயன்படுத்தி மேத்தமெட்டிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அதுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், மேத்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சொல்லி புரிய வைக்கலாம், சயின்ஸ் சம்மந்தப்பட்டதையும் சொல்லி புரிய வைக்கலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேரும் அதிலேயே எழுதலாம். அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர், எல்லா வகையான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் அதிலேயே எழுதலாம். அதனால் ஒரு லாங்குவேஜ்லேயே, தட் இஸ் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு 8085னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட், தட் இஸ் அதுக்கு ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் எல்லா வகையான அப்ளிகேஷன் எழுதலாம். தட் இஸ் ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஆல் அப்ளிகேஷன். அதுலேயே மேத்ஸு, சயின்ஸு, எந்த வகையான பிஸ்னஸ், எந்த வகையான அப்ளிகேஷன் வேணாலும் எழுதலாம். அதை தான் அப்ளிகேஷன் இண்டிபெண்டன்ட் சொல்கிறோம். ஆனால் ஒரு லாங்குவேஜை பயன்படுத்தி ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும் ஒர்க் ஆகிற ப்ரோக்ராம் தான் எழுத முடியும், அந்த ப்ரோக்ராம் இன்னொரு கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகாது. அப்படிங்கிறது மெஷின் டிபெண்டன்ட். ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஒன் மெஷின்ங்கிறது மெஷின் டிபெண்டன்ட். ஒரே லாங்குவேஜில் எல்லா வகையான அப்ளிகேஷன் எழுதலாங்கிறது அப்ளிகேஷன் இண்டிபெண்டன்ட். ஆனால் மெஷின் லாங்குவேஜ் தான் மதர் லாங்குவேஜ், கம்ப்யூட்டரோட மதர் லாங்குவேஜ், இல்லை ஈஸியாக புரிஞ்சிக்கும். ஆனால் அசம்பிளி லாங்குவேஜ் வந்து டைரெக்டாக கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சிக்காது. நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் அசம்பிளி லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. அதாவது நிமானி கோடில் இருக்கும். அது மெஷின் லாங்குவேஜ்னால் எல்லாம் 1 0ல் இருக்கும், அது கிரிட்டிக்கலாக இருக்கும். எல்லாம் 1 1 0 0 1 1ஆகவே இருக்கும். அசம்பிளி லாங்குவேஜ்னா இப்போ அடிஷனுக்கு ஆடு, சப்ட்ராக்ஷனுக்கு சப்பு, ஜம்புக்கு ஜேஎம்பி, ஹால்ட்டு ஹெச்எல்டி, அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஆனால் டைரெக்டாக அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை கம்ப்யூட்டர் புரிஞ்சிக்காது. அதனால் என்ன பண்ணால் முதல் அசம்பிளி லாங்குவேஜில் இருந்து மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர் வேணும். அந்த டிரான்ஸ்லேட்டர் சாஃப்ட்வேர் பேர் தான் அசம்பிளர். அசம்பிளர் இது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்தோம். அசம்பிளர் அப்படிங்கிறது அசம்பிளி லாங்குவேஜிலேருந்து மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றுறதுக்கு. லேர்னிங் வந்து டிஃபிகல்ட்டு. ஆனால் அசம்பிளி லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜ் விட அசம்பிளி லாங்குவேஜ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இருந்தாலும் லோ லாங்குவேஜில் மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் ரெண்டுமே லேர்னிங் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதனால் லேர்னிங்கை யார் வேணாலும் கற்றுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கிறது மாதிரியும், அதே சமயத்தில் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு லாங்குவேஜுங்கிறத உடைக்கிறதுக்காக ஹைலோ லாங்குவேஜ்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதாவது மெஷின் இண்டிபெண்ட்டாக மாற்றணும். ஏன்னா ஒரு லாங்குவேஜ் ஃபார் ஆல் மெஷின் மாற்றிட்டா ஒரு தடவை சாஃப்ட்வேர் எழுதுனா எல்லா கம்பெனி மெஷின்லேயும் அது ஒர்க் ஆகும். அது டெவலப்பர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் எல்லாரும் கற்றுக்குவாங்க. அதுக்காக ஹைலோ லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஹைலோ லாங்குவேஜோட இது எல்லாமே ஆர்டினரி இங்கிலீஷ் வேர்டில் தான் இருக்கும். இஃப், ஒயில், ஃபார், கோ டு, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஆஸ்கி சார்ட்டில் தான் இருக்கும். அதாவது ஒரு ஆஸ்கி சார்ட் ப்ரிப்பேர் பண்ண அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், ANSI அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட், அமெரிக்கன் இன்ஸ்டியூட்டு, அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர்ஸ், கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்களோட அக்செப்டன்ஸோட ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கு பேர் ஆஸ்கி சார்ட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்த சார்ட்டையே இனிமேல் புதுசாக லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாலும் புது மெஷினுக்கு கண்டுபிடிச்சாலும் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அதனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சார்ட்டை பயன்படுத்தினதுனால இது வந்து மெஷின் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜாக மாறிடுச்சு. அதாவது ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஆல் மெஷின். ஆனால் எதிர்பாராத ஒன்று நடந்தது, அப்ளிகேஷன் டிபெண்டன்ட் லாங்குவேஜுங்களாம் போயிடுச்சு. அப்ளிகேஷன் டிபெண்டன்ட்னா இப்போ கோபால் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை பயன்படுத்தி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் தான் எழுத முடியும். அதில் மேத்தமெட்டிக்ஸோ சயின்ஸு சம்மந்தப்பட்டதோ எழுத முடியாது. மேத்தமெட்டிக்ஸுக்கு ஃபோட்ரான், ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஃபோட்ரான். பாஸ்கால் வந்து சயின்டிஃபிக் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா ஒரு வகையான அப்ளிகேஷன் மட்டும்தான் எழுத முடியும். ஆனால் அப்படி இல்லை. ஒரு மெஷினோட லாங்குவேஜ், தட் இஸ் மெஷின் லாங்குவேஜோ அசம்பிளி லாங்குவேஜ்லேயே பார்க்குறப்ப ஒரு மெஷினுக்கு ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுட்டா எல்லா அப்ளிகேஷன் எழுதலாம். ஹைலோ லாங்குவேஜில் அப்படி இல்லை. ஒரு லாங்குவேஜ்லேயே எல்லா மெஷினுக்கும் ப்ரோக்ராம், ஒரு லாங்குவேஜில் எழுதுகிற ப்ரோக்ராமே எல்லா மெஷின்லேயும் ஒர்க் ஆகும்.
ஆனால் அந்த ஒரு லாங்குவேஜில் ஒரு வகையான அப்ளிகேஷன் தான், பிஸ்னஸோ அல்லது சயின்ஸோ அல்லது மேத்தமெட்டிக்ஸோ இந்த மாதிரி தான் எழுத முடியும். இதுக்கு டிரான்ஸ்லேட்டர் வேணும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் பைனரி லாங்குவேஜ் தான், அதான் மெஷின் லாங்குவேஜ் தான் தெரியும். அதுக்கு டிரான்ஸ்லேட்டர் தேவை, அதான் இன்டர்பிரட்டர் கம்பைலர். இது ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம இன்டர்பிரட்டருக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்லேட்டர் கீழே அசம்பிளர் இன்டர்பிரட்டர் கம்பைலர்னு பார்த்தோம். இன்டர்பிரட்டர் கம்பைலர் ரெண்டுமே ஹை லெவல் லாங்குவேஜை மெஷின் லாங்குவேஜாக மாற்றி கொடுக்கறது தான் இந்த ரெண்டு சாஃப்ட்வேரோட வேலையும். ஆனால் இன்டர்பிரட்டர் வந்து லோ மெமரி இருக்கிற கம்ப்யூட்டரில் இன்டர்பிரட்டரை பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது லைன் பை லைனாக தான் டிரான்ஸ்லேட் பண்ணும். ஒரு லைன் ஹை லெவல் லாங்குவேஜை மெயின் மெமரி கொண்டுட்டு போயிட்டு மெஷின் கூட மாற்றிடும், அடுத்த லைன் எடுக்கும் மெயின் மெமரி கொண்டு போகும் மெஷின் கூட மாற்றும். அதனால் டிரான்ஸ்லேஷன் ஸ்பீடு கம்மியாக இருக்கும், மெமரி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், இருந்தால் போதும். ஆனால் இது அப்படி இல்லை. அதாவது நமக்கு ஹை லெவல் இதில் அப்ளிகேஷன் இதில் கம்பைலரை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் லாங்குவேஜிலேருந்து மெஷின் லாங்குவேஜை மாற்றும் போது முழுசும் ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாம் மெயின் மெமரி கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷின் லாங்குவேஜாக மாற்றி கொடுத்துரும் மொத்தமாக. அப்படி வந்து மாற்றி கொடுக்கும்போது அது வந்து என்னென்னா இந்த கம்பைலர் வந்து அந்த மாதிரி கம்பைல் பண்ணுறப்ப ஸ்பீடாக கம்பைல் பண்ணிடும். ஏன்னா ஹோல் ப்ரோக்ராமையும் ட்ரான்ஸ்லேட் பண்ண, ஆனால் அது ஹை மெமரி தேவை. இப்போ லோ மெமரி இருக்கிற கம்ப்யூட்டருக்கு இன்டர்பிரட்டர் லைன் பை லைனாக ஹை லெவல் லாங்குவேஜை மெஷின் லாங்குவேஜாக மாற்றும். ஹை மெமரி இருக்கிறதுக்கு கம்பைலர், அது என்ன பண்ணுன்னா வந்து ஹோல் ப்ரோக்ராமையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் மெஷின் லாங்குவேஜாக மாற்றிடும். லேர்னிங் ஈஸி. இது இந்த லோ லெவல் லாங்குவேஜை கம்பேர் பண்ணுறப்ப ஹை லெவல் லாங்குவேஜோட லேர்னிங் வந்து ஈஸியாக